नारायणा जय जय विठ्ठल बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायणा रंग गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोपाल गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला। सद्गुरुनाथ महाराज की जय। श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम्। நேற்றைய தினம் பிரஹ்லாத சரித்திரத்தில் பிரஹ்லாதன் சொன்ன 9 விதமான பக்தி: ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம். இந்த 9 பக்திக்கு 9 உதாகரணம் சொல்கிறார். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சிதபவத் வையாசகி கீர்த்தனே பிரஹ்லாதஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மீ பிருது பூஜனே அக்ரூரஸ்வபிவந்தனே கவிபதிர்தாஸ்யே ச சக்ஷிர்ஜுனः சர்வஸ்வாத்மநிவேதனே பலிரபூதே தான் பஜே வைஷ்ணவான். 9 பக்திக்கு 9 உதாகரணம் புராணத்திலேருந்து சொல்கிறார். ஸ்ரவண பக்திக்கு கதை கேட்குறது யாருடான்னா பரீட்சித்துன்னு. 7வது நாள் பாம்பு வரும்னு தெரிஞ்சும் மணி பார்க்கல பாம்பு வருதா இல்லையான்னு. பரீட்சிதபவத். சிரவண பக்தி ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தால் கண் வலிக்கும், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தால் தொண்டை வலிக்கும், ரொம்ப நேரம் கதை கேட்டு காது வலிக்கிறதுன்னு இது வரையும் யாரும் சொல்லலே இல்லை. இப்போ சாப்பிட்டா வயிறு நம்பி எடுத்தும்போம், கதை ரொம்ப நேரம் கேட்டு காது நம்பி எடுத்துன்னு யாரும் சொல்கிறது இல்லை. சிரவண பக்தி ரொம்ப ஈஸி. அதனால் இந்த சிரவண பக்திக்கு உதாகரணம் பரீட்சித்து. 4வது நாள் சாயங்காலம் சுகாச்சாரியரே நிறுத்தினார். பரீட்சித்தே, நீ கொஞ்சம் வேணா சாய் காப்பி சாப்பிட்டுட்டு வரையா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு மறுபடியும் கதை கேட்கலாமேன்னு. நான் சுகருக்கு பசிதாகமே கிடையாது. ஞானிகள் உடம்பை நினச்சிட்டு இருக்கும்போது தான் பசிதாகலாம், உடம்பை மறந்துவிட்டால் ஒன்றும் இல்லை. அதனால் சுகருக்கு எப்படி வேணாலும் கதை சொல்ல முடியும். பரீட்சித்து நேத்தி வரலையும் ஒரு அஞ்ஞானியாக இருந்தவன், நல்லா சௌக்கியமாக ராஜாவாக இருந்தவன். அவனுக்கு கதை கேட்குறது கஷ்டமாச்சேன்னு கொஞ்சம் கேப்பு கொடுத்தார். அப்போ பரீட்சித்து சொல்கிறான், நைஷாதி துஸ்ஸகாட்சுண்மாம் தியக்தோதமபி பாததே பிபந்தம் त्वन्मुखाम्भोजच्युतं ஹரிகதாமிருதம். உங்கள் திருவாக்கிலிருந்து அந்த அமிர்தமாகிய கிருஷ்ண கதையை குடிக்கும்பொழுது எனக்கு பசிதாகமே இல்லை. பசிதாகத்தினால தான் ஒரு மகர்ஷி கழுத்தில் பாம்பை போட்டான், இப்போ அந்த பசிதாகமே இல்லைங்கிறான். அப்படி பரீட்சித்து கதை கேட்டான். கீர்த்தன பக்திக்கு சுகர் தான். வையாசகி கீர்த்தனே. இதில் ஒவ்வொருத்தர் உதாகரணம் இருக்குது. இது நான் பழைய புராணத்தில் உதாகரணம் சொன்னோம். சமீபத்தில் ஒருத்தர் யார் இருந்தார்னா குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஸ்லோகம் என்னடான்னா தனியன்னு சொல்லுவாள். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. அந்த குலசேகர ஆழ்வார்ங்கிறது கொல்லத்தில் இருந்தார். கொல்லி மலை சேகரன்னு அவரே சொல்லிக்கிறார். அவர் டெய்லி ஸ்ரீரங்கம் போகலான்னு கிளம்புவார்.
கிளம்பும்பொழுது ஒரு ராமாயண சாஸ்திரி அவர்கள் வருவா. அவர் வந்தோடனே மந்திரிகள் சொல்லுவா, கொஞ்சம் விஸ்தாரமாக ராமாயணம் சொல்லுங்கோன்னு. அவர் ஒரு வருஷம் விஸ்தாரமாக ராமாயணம் சொல்லுவார். உடனே அந்த ராமாயணம் கேட்டு பட்டாபிஷேகானோன்னு மறுபடியும் கிளம்புவார். இன்னொரு சாஸ்திரிகளை ரெடி பண்ணிவிடுவார் இந்த மந்திரிகள்லாம். இது மாதிரி நல்ல ராஜா கிடைக்காதுன்னு இப்படி கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ராமாயண சாஸ்திரிகளுக்கு உடம்பு சரியில்லை. அவர் பையனை அனுப்பிச்சார், நீ நன்னா கதை சொல்லுன்னு. அன்றைக்கி அரண்ய காண்டத்தில் ராமர் கரதூஷணாலோட யுத்தம் பண்ணக்கூடிய கட்டம். அந்த இடத்துல சொல்கிறார், சதுர்தச சகஸ்ராணி ரட்சசாம் பீமகர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 ராட்சசர்கள். நம்ம தமிழ்நாட்டில் ரவுண்டு கட்டி அடிக்கிறதுங்கன்னு சொல்லுவாளே, 14,000 ராட்சசர்கள் ரவுண்டு கட்டி ராமரை அடிக்கிறா. ரட்சசாம் அவளுக்கு நியமெல்லாம் கிடையாது. பீமகர்மணாம் ராமரோ ஒண்டியாக இருக்கார். அவர் தர்மாத்மா. முன்னாடியிலேருந்து அடிப்பார், பின்னாடி அடிக்க தெரியாது. பின்னாடி அடிக்கிறதுலாம் யுத்த முறையில் தப்பு. ராமர் தர்மாத்மா. கதம் யுத்தம் பவிஷ்யதி, யுத்தம் என்ன ஆகுமோன்னு தேவாலாம் கவலைப்படுறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த தேவர்கள் கவலைப்படுறாளே தவிர ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு வரலை. ஹிந்து மதத்தில் எல்லா தெய்வங்கள் கையிலையும் ஆயுதம் இருக்குது. இந்திரனுக்கு வஜ்ராயுதம், வருணனுக்கு பாசம், அக்னிக்கு சக்தி. ஒருத்தனாவது ஹெல்ப் பண்ண ராமருக்கு வரக்கூடாதோ? சண்டை என்னாகுமோன்னு கவலைப்படுறா. ஏன்னா எல்லாருக்கும் சண்டை என்னாகுமோன்னு கவலையே தவிர ராமர் என்ன ஆகுவாரோன்னு கவலைப்படலை யாருமே. கதம் ராமோ பவிஷ்யத்தின்னு கவலைப்பட வேண்டாமோ? இந்த கதை கேட்டு இந்த குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருக்கிறதுனால, ஆஹா நம்ம ராமர் ஒண்டியாக காட்டில் கஷ்டப்படுறார், மந்திரி நம்ம சைன்யத்தை கலப்புன்னார். ராஜா ஆகியனா மீறக்கூடாது. மந்திரி சைன்யத்தை ரெடி பண்ணிவிட்டார், வாங்க போகலான்னு ராமாயண சாஸ்திரிலையும் அழிச்சிட்டு கிளம்பிவிட்டார். நேராக போயிட்டே இருந்தால் இவர் ஏதோ கொஞ்ச நேரம் கதை கேட்கும்பொழுது ரொம்ப எல்லாத்தையும் மறந்து கதை சொல்கிறவா அனுபவித்து சொன்னான்னா கேட்குறவா தன்னை மறந்து அந்த இடத்துக்கே போயிடுவா. அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு வருவா. இது என்னன்னா கதை கேட்ட அவர் அந்த ராமாயண உலகத்துக்கே போயிட்டார். ராமருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கடற்கரை வரையும் போயிட்டார். இவரை திருப்ப முடியாது போல இருக்குன்னு ராமரே புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு குலசேகர ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே எங்கே கிளம்புறீர்? அந்த பையன் உபன்யாசத்தில் சொன்னானே நீங்கள் ஒண்டியாக காட்டில் கஷ்டப்படுறீல்னு, அந்த ராட்சசாரெல்லாம் வதம் பண்ணி ராவண வதமும் பண்ணிவிட்டு நான் பட்டாபிஷேகத்துக்கு போயின்னு இருக்கேன், நீங்களும் சேருங்கோன்னு ராமரே வந்த பிறகு தான் அவருக்கு அந்த தியானம் கலைஞ்சிது. கதை கேட்கும்பொழுது இந்த ஊரில் இந்த இடத்துல இவா சொல்கிறா இப்படி கதை கேட்டுன்னு இருக்கோங்கிறத மறந்துவிடணும். தன் சரீரத்தை மறந்து கதை கேட்டான் பரீட்சித்து. கதை கேட்டது ஆச்சரியம் இல்லை, கதை சொல்கிறவாலும் அப்படி சொல்லணும். வையாசகி கீர்த்தனே. வையாசகினா சுகரும் தன்னை மறந்து கதை சொல்கிறார். நான்ஸ்டாப். அவர் ஆள் இருந்தால் கதை சொல்கிறது, ஆள் இல்லைன்னா கதை சொல்கிறது இல்லைன்னு இல்லை. அவர் பாட்டு காட்டில் கதை சொல்வாராம். பிரேம்னா பட்டன் பாகவதம் சனை சனை. எங்கள் குருநாதர் சின்ன வயசில் அந்த வயல்வெளியில் உட்காந்து பாகவதம் சொல்வாராம். அந்த வயல் அந்த நெல் கதிரெலாம் ஆடுமே, லட்சக்கணக்கான பாகவதால் கதை கேட்குறான்னு அதெல்லாம் பாகவதாலாக நினச்சிருந்து பாகவதம் சொல்வாராம். அப்படி வையாசகி கீர்த்தனே. சுகர் கதை சொன்னாருங்கிறது மாத்திரம் இல்லை, சமீப காலத்தில் சுகரை மாதிரி ஒரு மகான் இருந்தார், ஸ்வயம் பிரகாஷானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு. அவரை ஆலங்குடி பெரியவான்னு சொல்லுவார்கள். ஆலங்குடிங்கிறது இந்த தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி இல்லை, முடிகொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஆலங்குடின்னு கிராமம், சின்ன கிராமம். அந்த ஊரில் இருந்தார். சின்ன வயசில் சந்நியாசம் வாங்கினுட்டார். வஸ்திரம் இல்லாமையே பாகவதம் சொல்லுவார். புருஷாலெலாம் கேட்பா, ஸ்திரீகளுக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் நீங்கள் வஸ்திரம் கட்டிண்டா தேவலேன்னு சொன்னதுக்காக ஒரு கோமணத்தை கட்டிட்டு அவர் பாகவதம் சொன்னால் தன்னை மறந்து எல்லோரும் கேட்பா. அவர் தோட்டத்தில் தான் ஒரு மாந்தோப்பில் அரசவனங்காடுன்னு நினைக்கிறேன், அந்த கிராமம் நிறைய கிராமம் இருக்குது கும்பகோணம் சைடில், கிராமமாக பாகவதம் நடத்தினார். அப்படி கதை சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு பாம்பு வந்துடுத்து, நல்ல பாம்பு, கதைக்கு நடுவில். ஒன்றே இல்லை, எல்லோரும் பயந்துன்னு எழுதுண்டா. உடனே அவர் சொன்னார், ஏண்டா அந்த பரீட்சித்து பாம்பு வரும் தெரிஞ்சுண்டு தைரியமாக கதை கேட்டான், உங்களுக்கு
தைரியமே இல்லையே, உட்காருங்கோ அப்படின்னோடனே சன்னியாசிகள் சொன்னோன்னா அவளால் திடீர்னு பெரியவா சிருங்கேரி பெரியவா உட்காருங்கன்னா உட்கார வேண்டியதான். அது மாதிரி அவள் பூஜ்ய புத்தியோடு உட்காந்துனுட்டா. இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் எல்லாருக்கும் தோணுமணும், பாம்பு நம்ம பக்கம் வந்திருக்கா இல்லையான்னு இப்படி பார்ப்பாலோன்னு. யாருமே பார்க்கலை. ஏன்னா இவர் கதை சொல்கிற அந்த இதில் பாம்பு வந்ததே மறந்து கொடுத்து எல்லாருக்கும். பிரவச்சனம் முடிஞ்சு அப்புறம் அவராக கேட்டார், ஏண்டா நடுவில் ஒன்று பாம்பு வந்ததே கவனிச்சலோ? அப்புறம் தான் எல்லோரும் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்குறான். அப்புறம் அவர் எழுந்துட்டு சொன்னார், என் பலகா கடியில் இருக்கா பாருன்னார். அந்த பலகாயை தூக்கினா அது அடியில் பாம்பு சுருண்டு படுத்துட்டுருக்கு. தன் அடியில் பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு அவருக்கு தெரியும் பாம்பு இருத்துன்னு இருக்கு. ஏன்னா அது வெயிலுக்கு வந்திருக்கு, நிழல் அங்கேயா இருக்கணும்னு. தன் பலகாக்கு அடியில் பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு அவர் தைரியமாக பாகவதம் சொன்னார். நம்மளால் சொல்ல முடியுமோ? இந்த பக்கம் எங்கேயா தெருவுக்கு பாம்பு வந்தாலுனாலே நம்ம கிளம்பிடுவோம். அப்போ என்னடா அவரை மாதிரி 2 பேர் தான் பாம்பு மேலே இருந்து உட்காந்துட்டு பாகவதம் சொன்னவா. ஒன்று பெருமாள் சொன்னார் பாம்பு மேலே படுத்துட்டு பிரம்மாவுக்கு, 2வது இந்த சுவாமிகள். அப்படி வையாசகி கீர்த்தனே, அப்படி கீர்த்தன பக்தி. அப்புறம் ஸ்மரணம், பிரஹ்லாத ஸ்மரணே. பிரஹ்லாதனுக்கு விஷத்தை கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா விஷத்தை விஷமாக பார்த்தா தானே விஷம் அது கஷ்டப்படுத்தும். அந்த விஷத்தையும் பகவானாக நினைக்கிறான், அதனால் அமிர்தமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப மனசனுடைய ரொம்ப வில் பவர். அப்படிலாம் நினைக்கிறது ஈஸி இல்லை. சில பேருக்கு ஆன்டிபயாட்டிக் போட்டு உடம்பு சரியான பிறகு தான் அந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுவாள். இந்த ஸ்வயம் பிரகாசானந்த சுவாமிகளுக்கு மயக்க மருந்து போடுறது. ஆனால் அவருக்கு ரொம்ப வயசான பிறகு கூட பாகவதம் சொல்லிட்டு இருந்தார். கண்ணாடி போட்டுன்னு படிப்பார். அவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. கும்பகோணத்தில் மகாதேவர்னு ஒரு டாக்டர் இருந்தார். ஆப்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் மயக்க மருந்து போடணுன்னார். நீ அதெல்லாம் போட வேண்டாம், எப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிற, அதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி சொல்லுன்னார். 1 ஹவர் முன்னாடி படுத்துட்டே தியானத்துக்கு போயிட்டார். அப்புறம் இவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு எத்தனை நேரம் ஆப்ரேஷன் அதுக்கும் கேட்டார். ஒரு 1/2 மணி 3/4 மணி ஆகுனார். முடிஞ்சு மறுபடியும் எந்த ஆப்ரேஷன் ஆகிடுத்தாப்பா, சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு புஸ்தகம் பார்க்க வந்தது. இப்படி கடைசி வரியந்தம் கிட்டத்தட்ட 10-16 வயசில் கிளம்பினவர். ரொம்ப நாள் அவர் பாகவதம் சொல்லிட்டு இருந்தார். அவருடைய அதிஷ்டானம் இன்றைக்கும் அந்த முடிகொண்டானில் இருக்குது. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பிரஹ்லாத சரித்திரம் சொல்லிவிட்டு அந்த நரசிம்மரை தியானம் பண்ணிட்டு அப்படியே பகவானை அடைஞ்சார் அந்த சுவாமிகள். அவர் மறைஞ்சு நரசிம்ம ஜெயந்தி மே மாதம் வரும். அடுத்த ஆகஸ்ட் மாதம் கோகுலாஷ்டமிக்கு தான் எங்கள் குருநாதர் அண்ணா பிறந்தார். அவருடைய அதிஷ்டானத்தில் தான் பாகவதம் படித்து எங்கள் குருநாதருக்கு பாகவதத்துக்கு குரு அந்த ஸ்வயம் பிரகாசானந்த சுவாமிகள். ஏன்னா அங்கே அவருடைய அதிஷ்டானத்தில் பாகவதம் படிக்கும்பொழுது ஸ்ருதி கீதைன்னு ஒன்று வந்தது. அது பாகவதத்தில் இருக்குது. அது ரொம்ப வேதாந்தமாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் சில இடத்துல புரியல எங்கள் குருநாதருக்கு. அவர் சின்ன பையன், அம்பின்னு சொல்லுவா. இப்போ இந்த இடத்துக்கு அர்த்தம் புரியலையே நினச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த அவருடைய அதிஷ்டானத்தில் மேனேஜராக இருக்காரே, அவருடைய சொப்பனத்தில் அந்த குருநாதரை போய் நாம் படித்த பாகவத புஸ்தகம் இருக்குது, அதை அம்பிட்ட கொடுன்னு சொன்னார். உடனே சொன்னோடனே அவர் எழுந்துட்டார். இதெல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்குன்னு அடுத்த நாளைக்கு அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து அண்ணா கையில் கொடுத்து, குருநாதர் ஆக்ஞை உங்களுக்கு இந்த பாகவதத்தை கொடுக்க சொன்னார், அவர் படித்த பாகவதம்னு. அதை திறந்து அண்ணா பார்த்தா இவருக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ அதுக்கு வியாக்கியானம் அங்கே எழுதி வச்சுருக்கார் அவர் புஸ்தகத்தில். அப்படி தன்னுடைய பாகவதத்துக்கு குருவாக அண்ணா அவரை ஏற்றுண்டார். அப்படி பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே. அப்போ என்னடனா அந்த ஸ்மரணம் விஷத்தையும் அமிர்தமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தன் சாதாரண அமிர்தம் குடிக்கும்போது இந்த விஷம் இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் விஷம் நினச்சின்னு குடிச்சான்னா உடனே அவனுக்கு பயம் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அந்த மனசனுடைய இது அப்படி. மீராபாய்க்கு பாலில் விஷத்தை வச்சு கொடுத்தா, அதில் பாலுக்கு நடுவில் விஷம் நடுவில் மிதக்கிறத பார்த்தா பாறுக்கடலுக்கு நடுவில் பெருமாள் படுத்துன்னு இருக்காருன்னு நினச்சிட்டால் குடிச்சுட்டால் விஷம் ஒன்றும் அல்ல. राना ने विष दिया मानो अमृत पिया, मीरा सागर में सरिता समाने लगी, ऐसी लागी लगन
मेरा हो गई मगन वो तो गली गली हरी गुन गाने लगी ராணானே விஷதியா. நிறைய பாட்டில் சொல்கிறார். ஒரு ஆற்றுக்காரர் மனைவியை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆற்றுக்காரரே விஷம் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? நிறைய பாட்டில் சொல்கிறா. ராணானே பேஜா, அது மரியாதையாக வேறு சொல்கிறார். அவர் வந்து விஷத்தை சாம்புக்கா பிடாரா ராணானே பேஜா. ஒரு பெட்டியில் பாம்பை வச்சு இது சாலக்கிராமம்னு கொண்டு கொடுத்துட்டான் மீராபாயிட்ட. உடனே சந்தோஷத்தோட சாலக்கிராமஜின்னு எடுத்தால் பாம்பு சாலக்கிராமம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த சாலக்கிராமம் பிருந்தாவனத்தில் இருக்குது. இந்த ஸ்மரண பக்திங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். அதனால தான் பிரஹ்லாதனுக்கு நெருப்பு சுடலை. ஏன் சுடலைன்னா நெருப்பையும் பகவானாக பார்க்குறான். பிரஹ்லாத ஸ்மரணேங்கும்போது நமக்கு மீராபாய் ஞாபகம் வருது சமீப காலத்தில். ததங்கிரி பஜனே லக்ஷ்மிஹி, பாத சேவனம்னு ஒரு பக்தி, கால் பிடிச்சி விடுறதுன்னு. அது பகவானுக்கு நம்ம பண்ண முடியாது. இந்த குருவாயூரில் பூஜை பண்ணுற மேல் சாந்தி பிடிச்சி விடுவார். அதுபடி அழகர் கோவிலில் மதுரையில் ஊர் சுற்றிட்டு வருவார் அழகர். வைகைக்கு இறங்கி வந்த பிறகு அந்த பட்டாச்சாரியர் பிடிச்சி விடுவார். ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்காரே பெருமாளேன்னு. நம்ம அந்த பரம்பரையில் பிறந்திருந்தால் நம்மளும் ஒன்றா பிடிச்சி விடலாம். இப்போ நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு பாத சேவனை யாருக்கு பண்ணலான்னா, அந்த பகவானை யார் பூஜை பண்ணுறாலோ அந்த பாகவதற்கு அந்த பட்டாச்சாரியோடைய கால் சேவை பண்ணலாமே, அது நமக்கு பாகியம். அப்படி தது அங்கிரி பஜனே லக்ஷ்மிஹி, அது வந்து லக்ஷ்மிக்கு தான் கிடச்சிது. அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிண்டா பாத சேவை அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாலே மாமாவுக்கு பாத சேவை பண்ணுவாள். அதில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறா. அது ஏதோ கையில் இந்த கிரகம் இருக்குது, காலில் ஏதோ சனி கிரகம் இருக்குது, அது சரினா தோஷங்கள்லாம் மாறும். இப்போ ஜோசியால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறா. இது காரணம் வேணும்னு அவசியம் இல்லை. ஆத்துக்காரர் காலம் பிடிச்சி விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். மகாலட்சுமியிலேருந்து ஆதி தம்பதிகள் இப்போல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணுறா. மாமிக்கு பிடிச்சி விட்றா. ஏன்னா மாமி தான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுனால. அது வந்து கிருஷ்ணனுடைய பட சம்பிரதாயம். கிருஷ்ணன் ராதைக்கு கால் பிடிச்சி விட்டான்னு இருக்குது. அது வந்து மாமிக்கு கால் பிடிச்சா அது கிருஷ்ணனுடைய சம்பிரதாயம். மாமாவுக்கு கால் பிடிச்சா அது நாராயண சம்பிரதாயம். வச்சுக்க வேண்டியதான். ததங்கிரி பஜனே. இந்த பிருச்சு என்கிறவர் என்ன சொன்னார், கேட்குறார் பகவான்கிட்ட, நான் வந்து மகாலட்சுமி மாதிரி நான் வந்து உன் காலை பிடிக்கணும் அப்படிங்கிறார். அதாபஜேத்வாம் அகில பூருஷோத்தமம் குணாலயம் பத்மகரேவ லாலசா. பத்மகரா, தாமரை வச்சுன்னு இருக்கிற அந்த மகாலட்சுமி மாதிரி நானும் உன் காலை பிடிக்கணும்னார் பெருமாள்கிட்ட. பெருமாள் சொன்னார், என் காலை பிடிக்கலாம் லட்சுமி விடமாட்டா. உடனே புத்து ராஜா சொன்னார், ஒரு 2 கால் இருக்குது, ஒரு கால் மகாலட்சுமி பிடிக்கட்டும், ஒரு கால் நான் பிடிக்கிறேனே. இல்லை லக்ஷ்மி ஒத்துக்க மாட்டான். இல்லை ஆளுக்கு 1 ஹவரை வச்சுக்கிறோம். அப்பியாவயோர் ஏகபதி ஸ்பிருதோ கலிஹி நஸ்யாத் கிருதத்வச்சரணைகதானயோகோ. நாங்கள் சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி கால் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பிருத்து பகவான் சொல்கிறார். அப்படி யாருக்கும் விடமாட்டால் லட்சுமி அந்த பாத சேவையை. அது மாதிரி சமீபத்தில் யார் பண்ணினான்னா அந்த கேசவன் நம்பி கால் பிடிப்பான்னு ஆண்டாளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அது ரொம்ப ஆச்சரியம். ஆண்டாளுடைய பக்திங்கிறது. பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படலாம், அதை பெருமாள் ஏற்றுக்கணுமே. நம்ம எந்த ஆதிசேஷனை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோமோ, ஸ்ரீரங்கத்தில் அந்த 3 சுற்று படுத்துன்னு இருக்கார் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் இதில் காலை வச்சு ஏறி பெருமாளை கால் பிடிச்சா பெருமாளுடைய ஐக்கியமாயிட்டான். அப்படி ததங்கிரி பஜனே, அந்த பெருமாளுடைய பாத சேவை கோதைக்கு கிடச்சிது. ததங்கிரி பஜனே லக்ஷ்மிஹி பிருத்து பூஜனே. அது மாதிரி அர்ச்சனம்னு ஒரு பக்தி. அர்ச்சனம்ங்கிறது நிறைய பூ வாங்கின்னு வந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோமே, அது ஒரு அர்ச்சனம். ஆனால் பிருத்துவனுடைய கதையை பார்த்தா பாகவதத்தில் 10 அத்தியாயம் பிருத்து சரித்திரம் இருக்குது. அவன் பெருசாக ஒன்றும் பூஜை பண்ண மாதிரி தெரியல. அவன் யாகம் ஏதோ பண்ணினான். ஆனால் அவன் அரசாட்சி ராஜாவாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுத்து, இப்போலாம் எல்லாம் பண்ணுறாளே அரசாட்சி, ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கணும்னு ரோடு போட்டு கொடுக்குறா, எலக்ட்ரிக் வசதி செய்து கொடுக்குறா, தண்ணீர் வசதி கொடுக்குறா. இது எல்லாம் மாத்திரம் பண்ணினா போகாது.
ஒரு ராஜாவாக இருக்கிறவா ஜனங்களுக்கு கதை கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் கவர்மெண்ட் மூலமாக. அதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் வேலை மாதிரி உபன்யாசகாலை கூப்பிட்டு பிருத்து அது பண்ணினாங்கிறார். பிருத்துவே உபன்யாசம் ஜனங்களுக்கு பண்ணினார் அப்படின்னு இருக்குது. அந்த பிருத்து என்ன பண்ணினாருன்னா, அவர் தனியாக பகவானை பூஜை பண்ணலை. ஸ்வகர்மனா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா. பகவான் கீதையில் சொல்கிறான், அவனவன் கர்மாவை ஒழுங்காக பண்ணினாலே அதுவே பகவானுக்கு பூஜை. ஒரு கிரகஸ்தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா அவன் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினான்னா அதுவே பகவானை பூஜை ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, இங்கே பிருத்துவனுடைய கதையில் பகவானை பூஜை பண்ணலை, பிருத்து பாகவதால் பூஜை பண்ணினான். ஒரு சமயம் சனகாதிகள் அவருடைய ஆசிரமத்துக்கு யாகசாலைக்கு வரார்கள். அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு வரா. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம 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 ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. அந்த சனகாதிகள் வந்தவுடனே பெரியவாளை பார்த்தோன்னே எழுந்துக்கணும். எழுந்துக்கலைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம காது வழியாக நம்ம பிராணம்லாம் போயிடும். அதனால தான் யாராவது பெரியவாளை பார்த்தா காதை பொத்திண்டு அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். தத் தரிசன உத்கதான் பிராணான் பிரத்யாதித் சுரிவொத்திதா. எழுதுண்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணுறான். பாகவதாளுக்கு பாத பூஜை பண்ணின தீர்த்தம் எந்த வீட்டில் ஓடலையோ அது ஒரு நரி இருக்கிற வீடு மாதிரி. பேருராஜ கிருகோபமாக யத் கிருகாக தீர்த்தபாதீய பாத தீர்த்த விவஜ்ஜிதாக வியாழாலய துருமா வைத்தே. அது பாம்பு எலியெல்லாம் பொந்து இருக்கிற வீடு மாதிரி. அதனால் அடியேன் குடிசைன்னு சொல்லுவா, அடியேன் திருமாளிகைன்னு சொல்லுவா. குடிசையாக இருந்தால் கூட திருமாளிகைன்னு ஏன் ஆறுதுன்னா பாகவதால் வந்தால் திருமாளிகை ஆகிடும், இல்லாட்டா திருமாளிகை இல்லை. சம்ஸ்கிருதத்துலேயே வீட்டுக்கு பவனம்னு பேர். எப்போ பவனம்னா யாராவது பாகவதால் வந்தால் பவனம், இல்லாட்டா பாவை எடுத்து விடலாம். என்ன ஆகிடும்னா வனம் ஆகிடும். இப்போ பாகவதால் வந்தால் வீடு பவனமாகும், இல்லாட்டா அது வனமாயிடும். என்மணீஷி பதாம்போஜ ரஜக்கண பவித்ரிதம் ததேவ பவனம் நோச்சேத் பகாரஹா தத்திர லுப்பியதே அப்படிங்கிறா. அதனால் அந்த பாகவதால பூஜை பண்ணினாலே ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். தனித்தனியாக தெய்வங்களை ஆராதனம் பண்ணுறதை விட பெருமாள் சரணத்திலேயோ கிருஷ்ண சரணத்தில் ஒரு துளசியை போட்டாலே எல்லா தெய்வங்களும் சந்தோஷமாயிடும். அந்த கிருஷ்ணனை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னா தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் இருப்பா. ததீயர்கள்னு அந்த பாகவதால பூஜை பண்ணினாலே போரும், அதுவே பகவானுக்கு பெரிய பூஜை ஆகிடும். பூரி ஜெகநாத க்ஷேத்திர பக்கத்தில் ஒரு பக்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணால் ஒரு டெய்லி ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கார். யாராவது பாகவதால் வந்தால் அவளுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் குடித்த பிறகு தான் சாப்பிடணும்னு. பூரி ஜெகநாதம் போகிற வழியாக இருக்கிறதுனால யாராவது பாகவதால் நடந்து வரவா வந்துட்டே இருப்பா. ஒரு நாளைக்கு 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, யாருமே வரலை. உன்னைய பார்த்து மாமி சொன்னால் பரவாயில்ல, நாளைக்கு 2 பிராமணாளுக்கா 2 பாகவதாளுக்கு பூஜை பண்ணிக்கலாம், இன்றைக்கி சாப்பிடுங்கோன்னு. இல்லை, என்ன ஒரு நியமம்னு ஒன்று எடுத்துட்டால் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம நியமம் சாப்பாட்டில் கரெக்டாக வச்சுக்கிறோம். காலம்புற 6 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு டிஃபன், 12 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் 4-5 மணிக்கு காஃபி. இந்த சாப்பாட்டு நியமம் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி டெய்லி ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நியமம் வச்சுக்கிறோம். அது நம்ம சரியாக வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு நாள் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிறோம். இவர் என்ன பண்ணினார், இந்த நியமத்தை விடுறது இல்லைன்னு காத்துன்னு இருக்கார். மத்தியானம் 2 மணிக்கு மேலே அந்த பக்கமாக ஒரு பாகவதர் வரார், பஜனை பண்ணிண்டு ஜெய ஜெய தேவா ஜெய ஜெகநாதா ஜெய ஜெய தேவா ஜெய ஜெகநாதா ஜல ஜலோச்சனா ஜெய ஜனார்தனா ஜல ஜலோச்சனா ஜெய ஜனார்தனா
தேவகீ பலா தீனவத்சலா தேவகீ பலா தீனவத்சலா தேவபாலகா தானவாந்தகா தேவபாலகா தானவாந்தகா நந்தகுமாரா நவநீத சோரா நந்தகுமாரா நவநீத சோரா நீரத வர்ணா நிர்மலாகரா நீரத வர்ணா நிர்மலாகரா பிரணதரட்சகா प्रेमिकार्चिता प्रणतरक्षका प्रेमिकार्चिता पद्मसंभव प्रमुखपूजिता पद्मसंभव प्रमुखपूजिता जय जय देवा जय जगन्नाथा जय जय देवा जय जगन्नाथा जलजलोचना जय जनार्दना जलजलोचना जय जनार्दना பஜனை பண்ணிட்டே ஒரு பாகவதர் வரார். உடனே அவருக்கு பாத பூஜை பண்ணலான்னு அவரை சேரில் உக்காத்தி வச்சு ஒரு தாம்பாளத்தை வச்சு சொம்பில் ஜலத்தை எடுத்துன்னு வந்து பாத பூஜை பண்ணலாம் பார்த்தா அவர் கால் முழுக்க குஷ்டரோகியாக இருக்குது. குஷ்டரோகியாக இருக்குது. அந்த புண்ணாக இருக்குது, அழுகி சொட்டுறது. மாமி தானே ஜலம் விடுவா. அந்த மாமி காதா சொன்னால் பாத பூஜை பண்ணுங்கோ, குடிக்க வேண்டாம், இப்படி புரோஷனம் பண்ணா போகும் அப்படின்னாள். அவர் சொன்னார், யாருமே பாகவதால் கிடைக்கலன்னு நிற்கும் போது இன்றைக்கி ஒருத்தர் கிடைச்சாரே, நான் என் நியமத்தை மாற்றிக்கிறதா இல்லை அப்படின்னார். உடனே என்ன பண்ணார், பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை அப்படி குடிச்சிட்டு பார்த்தார். சேரில் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்ம தாரியா பெருமாள் தரிசனம் கொடுக்குறார். அப்பா, நான் எல்லா ரூபத்துலேயும் நான் இருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் பூரி ஜெகநாத்தில் போனால் கை விரல் கால் விரல்லாம் இருக்காது சுவாமிக்கு. ஏன்னா அவர் குஷ்டரோகி மாதிரி தான் இருப்பார். எந்த ரூபத்துலேயும் நான் இருப்பேன் அப்படின்னு காட்டுறார். அப்போ என்னடா அந்த பாத சேவனம் அர்ச்சனம்ங்கிறதுக்கு பகவானை பூஜை பண்ணுறதை விட பாகவதால் பூஜை பண்ணினாலே பகவான் பாகவதால் ரூபத்தில் வந்து தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு இந்த சரித்திரத்தில் தெரியறது. அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் அக்ரூரஸ்துவபிவந்தனே. புராணத்தில் அக்ரூரரை பக்திக்கு உதாரணமாக சொல்கிறார். நமஸ்கார பக்திக்கு எல்லோரும் கோவிலில் பகவானை நமஸ்காரம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணினார்னா, நமஸ்ய ஆபியாஞ்ச சகீன் வனௌகசா. பிருந்தாவனத்தில் இருக்க ஒவ்வொரு மரத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். பிருந்தாவனத்தில் உள்ள குரங்குக்கு நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா குரங்கெல்லாம் காலம்பரை பார்த்தா குரங்காக இருக்கும், ராதியாக சாயங்காலம் ஆகிடுத்துனா கோபி கோபாலாக ஆகிடுவான். அப்படி பிருந்தாவனத்தில் வனௌகசா மரம் குரங்கு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன்னு பண்ணினார் அந்த அக்ரூரர். பகவானுடைய அந்த காலடி சுவடை பார்த்த உடனேயே அதை பார்த்து அதை அப்படியே அதில் உருண்டு பிறண்டார். அங்க பிரதட்சணம் பண்ணுறார். இந்த அங்க பிரதட்சணங்கிறத அக்ரூரர் தான் ஆரம்பித்து வச்சார்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம பெரிய க்ஷேத்திரங்களெல்லாம் போனால் அங்க பிரதட்சணம்னு பண்ணுற வழக்கம். அதுக்கு என்ன பெருமைன்னா, நிறைய மகான்கள்லாம் வரக்கூடிய இடம் மகாக்ஷேத்திரம். திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ குருவாயூரோ இப்படி பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் பல மகான்கள் வரக்கூடிய இடம். அங்கே போய் ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணினோம்னா அதுவே நமக்கு ஒரு ஸ்நானம். அப்படி அக்ரூரஸ்துவபிவந்தனே நமஸ்கார பக்திக்கு அக்ரூரரை சொல்கிறார். அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் பண்டரிபுரம் பக்கத்தில் ஒரு மகான் இருந்தார், யோகா பரமானந்தர்னு பேர். அவர் டெய்லி அவருக்கு ஒரு நியமம், பகவத்கீதை 700 ஸ்லோகத்தையும் மனப்பாடமாக நெற்று பண்ணி அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். காலம்பரை எழுந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ திருட்வாது பாண்டவானேகம் யூடம் துரியோதனஸ்ததா. 700 நமஸ்காரம்னா அது எவ்வளோ நேரம் ஆகும். அவர் விடாமல் பண்ணிட்டு இருந்தார். அந்த பாண்டவங்க கோவில் கோபுரம் தெரியுமோ தெரியல, அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு நல்ல மழை.
இவருக்கு வீட்டில் பெரிய வீடு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கூரை வீடு தான். அதுலேயும் சூரிய சந்திரால் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே படுத்துருப்பார். அந்த டைமாக அந்த மழை பெய்கிற டயத்தில் ஒரு பெரிய ஷாட்டி வியாபாரி, நல்ல ரத்ன கம்பளம், நல்ல சாலி, பனாரஸ் பட்டுக்கிட்டலாம் கட்டி வியாபாரத்துக்கு வந்தவன் கதவை தட்டினா யாரும் திறக்கவே இல்லை. அவள் மழையில் கதவை தாப்பா போட்டுருக்கா. இவர் வீடு திறந்துருந்தது. உள்ளுக்குள்ளே வந்தான். நிறைய பட்டு புடவையெல்லாம் வச்சுருக்கேன், இது நனையாமல் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கோன்னு சொன்னார். நனையாத ஒரு இடம் இருக்குது, நான் நிற்கிற இடம்தான், இங்கே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் நனைச்சிக்கலாம் பரவாயில்லன்னு நனையாத இடத்துல அதை வச்சா. ராத்திரி முழுக்க ஏதோ பஜனை பண்ணிட்டு அவள் 2 பேரும் பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா. பஜனை பண்ணி கொஞ்சம் ராத்திரி மழை முடிஞ்சுது. காலம்பரை அந்த வியாபாரி இந்த புடவையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தேன், நன்றிக்கு நான் ஒரு ஷால் தரேன்னு அவர் நல்ல பட்டு சாரி ஒரு ஷால் ஒன்று அவருக்கு போத்தினா வேண்டாம் வேண்டான்னார். இல்லை உங்கள் வீட்டி தான் ஈரமாகிடுத்தே, இதை கட்டி இங்கே ஒன்று கொடுத்துட்டு போயிட்டான். அவர் என்ன பண்ண நல்ல பட்டு பல பட்டு சாரி அதை கட்டின்றார். வீடு முழுக்க சேராகிடுத்து ராத்திரி மழை பெஞ்சதுனால. அதனால் பார்த்தா நமஸ்காரம் பண்ணினோம்னா இந்த ஷாட்டி அழுக்கா போயிடுமே தோணுது. அதனால் என்ன பண்ணினார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிமகுர்வத சஞ்சய ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மா. தொட்டு நமஸ்காரம். சில பேர் முடியலைன்னா தொட்டு பண்ணுறா பாருங்கோ. நான் கால் முட்டு மடக்க முடியலன்னு சில பேர் இப்படியே பண்ணுறா, மேம்பாலம் மாதிரி. அது மாதிரி இவரோ பண்ணின்னு இருக்கார். இப்படி பண்ண உடனே அவருக்கு திருப்தியாக இல்லை. டெய்லி ஒரு நியமம் கரெக்டாக பண்ணுறவாளுக்கு அது விட்டு போச்சு வச்சுங்கோ. டெய்லி பூஜை பண்ணுறா, ஒரு நாளைக்கு பூஜை பண்ணலைன்னா எந்த பூஜையை பண்ணலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இவருக்கு இந்த அல்ப ஒரு வேட்டிக்காக, இந்த பட்டு சால்வைக்காக பகவானுடைய நமஸ்காரத்தை பண்ணலையே தோணிடுத்து அவருக்கு. இப்படி நமஸ்காரம் பண்ணாத உடம்புக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு தோணுது. மறுபடியும் தன்னுடைய பழைய வேட்டியே கட்டினார். அப்போ தான் ஒரு உழவன் 2 மாட்டை ஓட்டின்னு ஏறு உழ போகிறான். அவனை கூப்பிட்டான், இங்கே வாப்பா, எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு வாடகைக்கு தான் அந்த மாட்டை எதையும், அப்புறம் நீ ஓட்டின்னு போகலாம், அதுக்கு இந்த சால்வையை வச்சுக்கோணும். நல்ல பட்டப்பட்டு சால்வையை பார்த்தோன்னே சரின்னு அவன் கொடுத்துட்டான் மாட்டை. இவர் என்ன பண்ணார், அந்த நுகத்தடி இருக்கே அதில் தன்னை கட்டின்னு விட்டார். கட்டின்ட்டு ஹைன்னு மாட்டை ஓட்டினா மாடு ஓட இந்த நுகத்தடி இழுத்துட்டே போகும்போதெல்லாம் அவர் உடம்பெல்லாம் கல்லையும் முள்ளியும், அது மாடு நின்னால் கூட ஹைன்னு விரட்டுறான். கல்லுலேயும் முள்ளுலேயும் ஒரு உடம்பெல்லாம் கீறி ரத்தம் கொட்டுறது நல்லா வேணும், நமஸ்காரம் பண்ணாமல் ஏமாத்தினியோனோ அப்படின்னு அதை பெருமையாக நினச்சிக்கிறேன். பெருமையாக நினச்சிட்டு கஷ்டப்படு. நமக்கு என்ன தோணுன்னா, இது மாதிரி பண்ணுறாரே தோணும். அவளுக்கு இப்படி பகவானுக்கு மரியாதை பண்ணலையே, கஷ்டப்படுன்னு அந்த உடம்பை திட்டுறார். இவர் உடம்புல ரத்தம் கொட்டுறதை பார்த்து பாண்டுரங்கனால நிற்க முடியல. திடீர்னு ஒரு மாட்டுக்கார பையனாக வந்தால் ஹாவ் ஹாவ் அப்படின்னு அந்த மாடை நிறுத்தி அவருடைய கட்டை அவிழ்த்து அதுக்குள்ளே மயங்கி ரத்தம்லாம் கொட்டி மயங்கி போயிட்டார். அவரை மடியில் போட்டுண்டு ஜலத்தை தெளித்து தடவி கொடுத்து, அப்பா இப்படி உடம்பை கஷ்டப்படுத்தக்கூடாதுப்பா, ஏன்னா பூதாத்மானம் கிருதாலயம் அப்படின்னு பகவானே சொல்கிறார். எல்லார் உள்ளுக்குள்ளேயும் அந்தரியாமியாக நான் இருக்கேன், நீ உடம்பை கஷ்டப்படுத்தினா உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பாகவதத்தில் பகவான் சொல்கிறார். அதனால் பாகவதால் பொறுத்திய வரையந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணக்கூடாது. சௌக்கியமாக சாப்பிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா வைராக்கியம் ஓரளவு தான் பாகவதாளுக்கு. இந்த பராசர பட்டருங்கிற என்ன பண்ணுவார், நல்ல பட்டு வேஷ்டியை கட்டிண்டு செயின்லாம் போட்டுண்டு நல்லா பவுடர் செண்டெல்லாம் அடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டு நல்லா ஜில்லுன்னு போவார் கோயிலுக்கு. ஒருத்தர் கேட்டார், வைஷ்ணவால்னால் வைராக்கியமாக இருக்கணும் பாலே,
நீங்கள் பாட்டு நல்ல பட்டு வேட்டியை கட்டினு செண்டெல்லாம் அடிச்சுட்டு இப்படி போகிறே இல்லைன்னு. அவர் சொன்னார், நான் பெருமாளுக்கு சாமர கைங்கரியம் பண்ண போகிறேன். நான் அழுக வேட்டியை கட்டிட்டு வேர்த்து கொட்டின்னு போய் நின்னா பெருமாளுக்கு நன்னா இருக்குமா? அங்கே பெருமாள் ராஜாதி ராஜன், அவருக்கு இருக்கும்போது நம்ம அதுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படியே அவரை சொல்லுவாள். அதனால் இப்படி உடம்பை கஷ்டப்படுத்திக்காதேன்னு பகவான் அவரை அனுகிரகம் பண்ணி சரி பண்ணி விட்டார். அப்புறம் அக்ரூரர் மாதிரி இவர் ஒரு பக்தர். அக்ரூரஸ்துவபிவந்தனே கபிபதிர் தாஸ்யேச்ச சக்கியர்ஜுனா. அதுமாரி தாஸ்ய பக்திக்கு கபிபதினா ஹனுமான் இங்கேருந்து மோதிரத்தை வாங்கிட்டு சீதாதேவிகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து சூடாமணியை வாங்கி ராமர்கிட்ட கொடுத்து எவ்வளோ கைங்கரியம் பண்ணினார். இவ்வளோ பண்ணினதுக்கு எனக்கு ஒன்றும் கூலி ஒன்று தாங்க ஒன்று கேட்கவே இல்லை. ராமராக ஆலிங்கனம் பண்ணிக்கணும் வரார். அப்போ கூட ஹனுமான் சொன்னார், நான் ஒன்றும் பெரிய காரியம் பண்ணலை, என் சுபாவம் குரங்கு இங்கேருந்து அங்கே குதிக்கும், அங்கேருந்து இங்கே குதிக்கும், அது மாதிரி மோதிரத்தை வாங்கி நான் அங்கே குதித்தேன், சூடாமணி வாங்கி நான் இங்கே குதித்தேன், நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறார். ஆஸ்தேஷார்ப்பண பாரிதோஷிகமகம் நார்காமி வார்த்தார்ஹரஹா சஞ்சல்பத்யனிலாத்மஜேர் ரகுபதிஸ்து ஆச்சரிய முக்தோபவத். நான் ஒன்றும் பெரிய காரியம் பண்ணலை அப்படிங்கிறார். அப்படி ஹனுமான் கைங்கரியம் பண்ணினார். அது மாதிரி நமக்கு சமீபத்தில் பல பக்தர்கள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்தையும் உதறி தள்ளினவர். யாருடான்னா ராமானுஜ பக்தர்களில் ஒருத்தர் இருந்தார். அனந்தாழ்வான்னு அவருக்கு பெயர். பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது சிந்து பூ பகிழேன்னு ஒரு பாசுரம், அந்த திருப்பதி பாசுரத்தை வர்ணிக்கும் பொழுது பகவத் ராமானுஜர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விடும்பொழுது பூ சிந்தறதுங்கிற இடத்துல கண்ணீர் விட்டார். அப்போ தான் எல்லோரும் கேட்டால், இந்த இடத்துல கண்ணீர் விடுறதுக்கு என்ன இருக்குதுன்னு. இல்லை, திருப்பதியில் நிறைய தேவர்களும் முனிவர்களும் மரமாக பிறந்து பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் பூவாக பூத்துருக்கா, அதை பறித்து போடுறதுக்கு அங்கே ஆள் இல்லையே, காடாக போயிடுத்து. இப்போல்லாம் சௌரியம் இருக்குது, அன்றைக்கி திருப்பதி காடு. அதை நினச்சேன் அழறேன். உடனே இந்த அனந்தாழ்வான் சொன்னார், நான் அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிறேன்னார். பாக்கி பேரெல்லாம் உடனே போகணுன்னு சொல்லலை. ஏண்டனா இதை விட்டுட்டோன்னா ஆச்சாரியனுடைய பிரவச்சனத்தை கேட்க முடியாது. ஆச்சாரியனை விட்டுட்டு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஆச்சாரியனுக்கு எது சந்தோஷமோ அதை பண்ணணுங்கிறதுக்காக அவர் கிளம்பினார். அவள் ஆத்துக்காரி கர்ப்பவதி வேறு, கர்ப்பவதியான மனைவியும் அழைச்சிண்டு திருப்பதியில் போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். அப்புறம் அவருக்கு தோணுனது, இப்போ மழை காலத்தில் தண்ணீர் கிடைக்கிறது, வெயில் காலத்தில் குளம் வெட்டி வச்சாதான் வெயில் காலத்துலேயும் தோட்டம் போட்டு பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண முடியும்னு இப்போ அருவி கொட்டுறது, அதுக்கு ஒரு அணை மாதிரி ஒன்று மண்ணால் ஒரு கட்டிட்டோம்னா அது ஜலத்தை தேக்கி வச்சுடலாம்னு யாரும் ஆள் இல்லை. இவரே மண்வெட்டினால் தோண்டி ஒரு குளம் வெட்டி கூடையில் கொடுத்து ஆத்துக்காரிகளுக்கு போய் அங்கே போய் கொட்டிட்டு வாங்குறான். அவள் வயத்தில் வேறு கர்ப்பவதியாக இருக்கா, வயத்தை ஒரு சுமை, அதோட தலையிலேயே அந்த கூடையை எடுத்து மண்ணை கொட்டுறா. இதை பார்த்தான் ஒரு வேடன். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, அம்மா நீங்கள் ரொம்ப வயத்தை குழந்தைய வச்சுன்னு இப்படி கஷ்டப்படாதீங்க, நான் கொட்டுறேன் ஒன்று வாங்குறான். இல்லைப்பா, குரு கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் கோச்சிப்பார். இல்லைம்மா, நீங்கள் கொஞ்சம் தூரம் வாங்க, நான் கொட்டிட்டு கொண்டு கொடுக்குறேன். அவனு கொஞ்சம் தூரம் அவன் வந்தோடனே வாங்கி கொட்டிட்டு கொடுக்குறான். உடனே அவர் கேட்டார், ஏம்மா நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி கொட்ட சொன்னேன், நீ கிட்ட கொட்டிட்டு வரையா, ஏன் உடனே வரையே? இல்லை, நீங்கள் சொன்ன இடத்துல தான் கொட்டுறேன், நான் போகும்போதே குறுக்க ஒரு வேடன் வந்து வாங்கிட்டு போகிறான். அங்கேயே வந்தா, அப்பா என்ன? இல்லை, இப்படி வயசான மனைவியை கஷ்டப்படுத்துகிறீங்களே, அதான் நான் வந்து கைங்கரியம் பண்ணலான்னு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. என் மனைவியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இல்லை, நான் எனக்கும் கொஞ்சம் கைங்கரியத்தில் பாக்கியம் கொடுங்களேன். உனக்கு அப்படி ஆசை இருந்தால் நீ தனியாக ஒரு குளம் வெட்டி நீ தனியாக தோட்டம் போட்டு பண்ணு, எங்கள் கைங்கரியத்தில் குறுக்க வராதேன்னார். சொல்லிட்டு போடான்னு விரட்டிட்டு மறுபடியும் மண்வெட்டியை கொண்டு கொடுத்தா அவன் வந்துட்டே இருக்கும்போது திருப்பி அந்த வேடம் பிடிங்கினான். அவர் அப்படி தான் கத்துவார், வரவாங்க நீங்கள் கொடுங்கன்னு. இவன் வாங்கி கொட்டுறான். திருப்பி கேட்டார், ஏம்மா திருப்பி வரையேன்னு. இல்லை, அவன் திருப்பி வாங்கிட்டு கொண்டு கொட்டுறான். சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். உடனே இந்த மண்வெட்டி எடுத்துன்னு வந்தார். நான் என்னடா அந்த கோடாலி மாதிரி ஒன்று இருக்குது இந்த தோண்டத்துக்கு, அதை எடுத்துன்னு சொல்ல நீ குறுக்க வரையேன்னு அவனை துரத்தேன். அவன் இவர் கடத்தில் அதை வீசினா நேராக அவன் தாடியில் அடிச்சுது, ரத்தம் கொட்டி அப்படியே ஓடி போயிட்டான் அந்த வேடன்.
அப்புறம் பூ மாலையெல்லாம் கட்டிண்டு நேராக பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிக்கிறது, தோமாலை செய்வன்னு சொல்லுவாளே, மாலை சமர்ப்பிக்கிறதுக்கு வந்தார். மாலை சமர்ப்பிக்க வந்தால் எனக்கு ஒன்றும் மாலை வேண்டாம் அப்படின்னார் பெருமாள். ஏன் மாலை வேண்டான்னா, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு, உங்கள் மாலை இஷ்டம் இல்லைன்னு. உடனே இவர் சொன்னார், எனக்கு எங்கள் குருநாதர் ராமானுஜன் மாலை கட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு, கட்டி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, போட்டுக்கிறதுக்கு போட்டுக்காது உங்கள் இஷ்டம், நான் பாட்டு வச்சுட்டு போகிறேன். உடனே மாலையை வச்சுட்டு போனார். ஏன் இஷ்டத்துக்கு இங்கே இல்லைன்னா இந்த மலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமாள் மிரட்டினார். உடனே பெருமாளை பார்த்து இவர் மிரட்டினார், ஓய் உங்கள் மலை இல்லை இது, நீரும் வந்தவர் நானும் வந்தவன், இது வராக பெருமானுக்கு சொந்தமான இடம். இன்றைக்கும் இந்த வராக பெருமாள் கோயில் இருக்குது திருப்பதியில், அங்கே அவர்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்தில் இது திருப்பதி முழுக்க பெருமாளுக்கு சொந்தம்னு அந்த பட்டயம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த பட்டயத்தை அவர்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கீர், நீங்கள் வைகுண்டத்துலேருந்து வந்திருக்கீர், நீங்கள் வைகுண்டத்துலேருந்து வந்தீர், நான் பூலோக வைகுண்டத்துலேருந்து வந்திருக்கேன், அதனால் என்ன போகணுன்னு நீங்கள் விரட்டக்கூடாது அப்படின்னார். அப்போ எதுக்கு வந்திருக்கீர்னா, எனக்கு எங்கள் ஆச்சாரியன் கைங்கரியம் முக்கியம், அதுக்காக வந்தேன், கொஞ்சம் என்னை பாருங்கோன்னார் பெருமாள். அப்படி பெருமாளை பார்த்தா பெருமாள் தாவாங்கட்டையிலேருந்து ரத்தம் கொட்டுறது. என்ன ரத்தம் ஆச்சுன்னு கேட்டார். அப்போ தான் சொன்னார், நான் தான் ஒரு வேடனாக உங்கள் ஆத்துக்காரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன், நீங்கள் அடிச்சேரி பாறையினால் அதனால அப்படி ஆயிடுத்தணும். ஆஹா, பூ வேஸ்ட்டாக போகிறதேன்னு வருத்தப்பட்டார் ஆச்சாரியன். இப்போ பெருமாளுக்கே கஷ்டம் வந்து கொடுத்தே. சாதாரண உடம்பாக இருந்தால் சாதாரண டாக்டரை கூப்பிட்டு ஏதாவது வைத்தியம் பண்ணலாம், பெருமாளுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறது, இதுக்கு என்ன மருந்து போடணும் என்று கேட்க, அதுக்கு பெருமாள் சொன்னார், யாராவது பாகவதால் இருந்தால் அவருடைய பாத தூரியை எடுத்து என் தாவாங்கட்டையில் வச்சா போரும் என்று சொல்ல, உடனே பாத தூளி யாருக்கு போகிறது, அங்கே திருப்பதியில் நிறையவே பக்தால் வருவா, அந்த காலத்தில் 1-2 பேர் வருவாளே, அவள் வர வழியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சின்னு இருந்தால் அந்த ஞாபகார்த்தமாக தான் இன்றைக்கும் பச்சை கற்பூரத்தை இந்த பெருமாளுக்கு வைக்கிறாளே இங்கே வெள்ளையாக, அது பெருமாளுக்கு மருந்து. அதை சாப்பிட்டாலே நமக்கு கேன்சர் முதலிய வியாதிகள்லாம் நீங்கும். அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு தான் பெருமாளுக்கு திருநாமமும் போடுறா. அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு தான் அந்த பெருமாளுக்கு இப்படி ஒத்தி வைக்கிறா. பெருமாளுடைய உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் திருப்பதியில், ஆனால் அவ்வளோ அந்த பச்சை கற்பூரம் ஒட்டி வைக்கிறாலே அது உருகாது, அது ஆகாது, அப்படியே அது ஒட்டின்னு இருக்கும். அது பிரசாதமாக நமக்கு கொஞ்சோண்டு கொடுப்பா, அதை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. இப்போ சொல்ல வந்த விஷயம், கபிபதிர் தாஸ்ய கைங்கரியம்ங்கிறது அந்த பகவானுக்குன்னு அப்படி பண்ணினார். ஆச்சாரியனுடைய ஒரு சந்தோஷத்துக்காக அந்த அனந்தாழ்வார் வந்தார். அவருக்கோட பகவான் திருப்பதி பெருமாள் ரொம்ப லீலை பண்ணியிருக்கார். அவரோட ஒரு தடவை என்னாச்சு, அவர் தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு கடிச்சு கொடுத்து, பாம்பு கடிச்ச உடனே இவர் பாட்டு கவலையே படலை, இவர் பாட்டு பூ பறிச்சுட்டே இருக்கார். என்ன போய் பாம்பு கடிச்சிருக்கு, ஒரு மருந்து போட வேண்டாமான்னு அவர் சொன்னார். அனந்தன்னா பாம்புன்னு அர்த்தம். கடித்த பாம்புக்கு வீரியம் ஜாஸ்தியாக இருந்தால் நான் பரமபதத்தில் கைங்கரியம் பண்ணுவேன், கடிபட்ட பாம்புக்கு வீரியம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த வைகுண்டத்தில் இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போகிறேன்னா. அப்படி அவரோட பலவிதமாக பெருமாள் லீலை பண்ணியிருக்கார். அப்படி கைங்கரியம், தாஸ்ய கைங்கரியம் இப்படி பல பக்தர்கள் பண்ணியிருக்கார்கள். கபிபதிர் தாஸ்யேச்ச சக்கியே அர்ஜுனா, பகவானோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினைக்கிறது, பகவானும் நானும் ஒரு ஃப்ரெண்டு அப்படி நினச்சிட்டு பக்தி பண்ணுறது. அதுவே நிறைய பேர் பக்தி பண்ணியிருக்கார்கள். அர்ஜுனன் கிருஷ்ணன் மடியில் காலை போட்டுன்னு படுத்துப்பான், கிருஷ்ணனும் அர்ஜுனன் மடியில் காலை போட்டுன்னு படுத்துப்பான். சையாசநாட்டன விகச்சன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ரிதவானிதி விப்ரலப்தா சக்யுஸ்ஸகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேகே மகான் மகிதயா குமதே ரகம் மே. பகவான் விஸ்வரூபம் காட்டின பிறகு தான் பயந்து போய் அர்ஜுனன், ஹே அர்ஜுனா, ஹே யாதவா, ஹே சகே இப்படின்னு அவனை தெரியாமல் திட்டினதெல்லாம் என்னை மன்னிச்சுக்கோன்னு நமஸ்காரம் பண்ணுறான். அப்படி அர்ஜுனனை தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக விஸ்வரூபம் காட்டினாலும் மறுபடியும் பழைய ரூபத்தில் அர்ஜுனனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பகவான் பழகிறான்.
அது மாதிரி பல பக்தர்கள் பகவானை ஃப்ரெண்டாக நினச்சிண்டவா. திருமங்கை ஆழ்வார்னு இருக்காரே, அவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகிறவர். இன்னொரு ஆழ்வார் இருக்கார், நம்ம ஆழ்வார், அவள்லாம் இருக்காளே, அவள் தாசனாக பழகிறவா. இவர் திருவிந்தலூர்னு ஒரு ஊருக்கு போனார். மாயவரத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, திருவிந்தலூர்னு பேர். அங்கே பெருமாளை சேவிக்க போகும்போது கதவை பூட்டிட்டான். உடனே பெருமாள் வாழ்ந்தே போம் திட்டினார். உமக்கு நான் பாடுற தமிழ் கேட்கறதுக்கு பாக்கியம் இல்லை, தமிழே தெரியல உமக்கு, தமிழ் வேணால் என்கிட்ட கற்றுக்க வாங்கோ அப்படின்னு பெருமாளை திட்டுறார் இந்த ஆழ்வார். ஏன் திட்டுறாருன்னா ஃப்ரெண்டு மாதிரி, அதனால் திட்டுறாரு. அதனால் பெருமாளே பிரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணி கற்றுண்டார்னு பரம்பரை, கர்ண பரம்பரை சரித்திரம். அப்போ என்னடான்னா, ஏன்னா பிரியவாச்சான் பிள்ளை அதே கிருஷ்ணன் பிறந்த அன்றைக்கி தான் பிறந்தார். கோகுலாஷ்டமி அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு பிறந்தார். அதே மாதிரி தான் எங்கள் குருநாதரும் பிறந்தார் ராத்திரி 12 மணிக்கு கோகுலாஷ்டமி அன்றைக்கி. இப்போ இது சக்கியபாவம். ஸ்ரீநாத்ஜின்னு ராஜஸ்தானில் ஒரு பகவான் இருக்கார், கோவர்தன மலையை கொடையாக பிடிச்சிண்டு. அந்த பகவான் அங்கே ஒருத்தர் ஒரு பக்தர் கோவிந்தன்னு பேர், அவரோட பகவான் விளையாடுவார். கோவிந்த தாஸ்னு பேர். 2 பேரும் கோலி கொண்டு விளையாடின்னு இருக்கா. விளையாடிகிட்டே இருக்கும்பொழுது கடைசியில் இவர் தான், யார் ஜெயித்தாலோ ஜெயித்தவா கரெக்டாக அடித்தவா தோற்றவாண்டிய கோலி கொண்டு எடுத்துக்கணும். கடைசியில் கிருஷ்ணன் தோற்று போயிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு பொய் சொல்லி, அதான் கிருஷ்ணனுக்கு வழக்கமாச்சு எப்போதுமே, பொய் சொல்லி நான் தான் ஜெயிச்சேன்னு இந்த கோவிந்தனுடைய கோலி கொண்டு எடுத்துட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டான். இவர் பாக்கி இருக்கிற கோலி கொண்டு எடுத்துட்டு இன்னி பொய் சொல்லிட்டு ஏமாத்திரியா வரையா அவனை அடிக்கிறேன் பாருன்னு அடிக்கவே வந்துவிட்டார். அந்த ஸ்ரீநாத்ஜி கோவிலில் அப்போ வல்லபாச்சாரியருடைய புத்திரன் விட்டலதாஸ் கோஸ்வாமின்னு பேர், அவர் தான் அங்கே அதிகாரியாக இருக்கார். அவருடைய சிஷ்யர் தான் இந்த கோவிந்தன். இவர் கோபத்தோட கிருஷ்ணா என்னை ஏமாத்திரி வையான்னு அடிக்க போனோடனே இவர் யசோதா மாதிரி, ஏன் கிருஷ்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன், நீ தான் பொய் சொல்கிறப்போ அப்படின்னு அந்த கோவிந்தனை வெளியில் அனுப்பிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு பூஜா அட்டயத்தில் நைவேத்தியம் பண்ணலான்னு போனால் கிருஷ்ணன் வாயை மூடின்னு இருக்கான், வாயை திறக்கவே இல்லை. கிருஷ்ணா ஏன்டா சாப்பிடலையா? இல்லை, இந்த கோவிந்தன் தான் ஜெயிச்சான், நான் தான் தோற்று போயிட்டேன், நான் தான் பொய் சொல்லி கோலி கொண்டு எடுத்துன்னு வந்துவிட்டேன், எனக்கு இப்போ சாப்பிடணுன்னா என் கூட கோவிந்தனும் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். இது நியமத்தில் கிடையாது. உடனே அந்த கோவிந்தனி சிஷ்யர் தான், அந்த கோவிந்தா நீ தான் வாடாப்பா, நான் ஒன்றும் வரமாட்டேன் போ. இல்லை, கோவிந்தன் உண்மையை கிருஷ்ணன் உண்மையை ஒத்துணுட்டான், நீ வான்னு கூப்பிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுதே அவரையும் உக்காத்தி வச்சு அவருக்கும் இலையை போட்டு, வெறும்ன நைவேத்தியம் இல்லை, யதோக்தமாக என்ன பாயசத்துலேருந்து எல்லாம் பரிமாறி அந்த கிருஷ்ணனும் சேர்ந்து, ஏன்னா பெருமாள் டைரெக்டாக சாப்பிட்றத பார்த்து அவள் நைவேத்தியம் பண்ணினுவா அந்த காலத்தில் மகான்கள்லாம். அப்படி கிருஷ்ணனை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தார். அது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அந்த ஃப்ரெண்டாக நினச்சிட்டு சில பேர் கூட என்கிட்ட சொல்லுவார், எனக்கு பண்டிரநாதன் ரொம்ப ஃப்ரெண்டு, நான் என்ன சொன்னாலும் கேட்பார், அதனால் நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க, நான் பண்டிரநாதன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்தர். அவர் திட்டுவார், கிருஷ்ணா நான் சொல்லியிருக்கேன், நீ அவளுக்கு எல்லாம் சரி பண்ணணும், இல்லாட்ட நான் கோச்சிப்பேன்னு மிரட்டுவார் வேறு. ஏன்னா பக்தர்களுக்கு அந்த சுவாதந்திரியம் பகவானே கொடுக்குறான். சக்கியர்ஜுனா அக்ரூரஸ்த்வபிவந்தனே கபிபதிர்தாஸ்யே ச சக்கியர்ஜுனா சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூதே தான் பஜே வைஷ்ணவான். அப்புறம் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது தான் ஆத்ம நிவேதனம்னு. அதுக்கு உதாரணம் பலிச்சக்கரவர்த்தி என்று சொல்கிறார் புராணத்தில். டோட்டல் சரண்டருங்கிறாளே, அது மாதிரி ஒருத்தர் இல்லை, நம்முடைய பாரத தேசத்தில் பல பக்தர்கள் எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினவா. அதில் உதாரணம் சொன்னால் கபீர்தாஸ்னு ஒரு மகான், அவருடைய தோஹா அவருடைய கீர்த்தனம்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கபீர்தாசர் என்ன பண்ணினார், அவர் வீட்டுக்கு பக்தர்கள்லாம் வந்துட்டார்கள் திடீர்னு சாப்பிட்றதுக்கு. அவளுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு கையில் ஒன்றும் இல்லை. உடனே அந்த செட்டியார் கடையில் போய், கொஞ்சம் சேட்டு கடையில் போய், பக்தர்கள்லாம் வந்திருக்காப்பா, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அரிசி கோதுமையெல்லாம் கொடு, மளிகை சாமான் கொடுன்னு. கையில் பைசா இருக்கா? பைசா இல்லை. உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, எங்கள் ஆத்துக்காரி தான் இருக்கா, உங்கள் ஆத்துக்காரியை கொண்டு விட்டு எடுத்துன்னு போகணுன்னு அவன் விளையாட்டுக்கு சொன்னான். உங்கள் ஆத்துக்காரியை என்கிட்ட கொடுத்துட்டு சாமான் எடுத்துன்னு போகணும். உடனே நான் என்ன பண்ணார், ஆத்துக்காரியை கூப்பிட்டு வர சொல்லி
இங்கே ஆனால் ஆத்துக்காரியை விட்டார், பைத்தியம் மாதிரி இருப்பா பக்தர்கள்லாம். ஆத்துக்காரியை கொண்டு அதை சேட்டு வீட்டில் விட்டார், மளிகை சாமானை வாங்கிட்டு வந்துவிட்டார். அவன் அவங்க ஒரு ரூமில் பூட்டி வச்சுருக்கான். அவள் பிரார்த்தனை பண்ணுறா, ராமா நீ எல்லாரையும் காப்பாற்றுறவனாச்சே, ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ராமா என்னை காப்பாற்றுன்னு ராமரை பிரார்த்தனை பண்ணுறாள். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம், தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம், பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோச்சன ராம ராம், பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோச்சன ராம ராம், தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம், தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த கொத்தவால்னு 2 போலீஸ்காரர் அங்கே வந்துட்டான். அங்கே வந்து உன் கடையை செக் பண்ணணும், இப்பெல்லாம் ரெய்டு பண்ணுறாளே அது மாதிரி 2 போலீஸ் வந்து உன் கடையில் வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா சாமான் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கள் வீட்டு சாமான் அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் செக் பண்ணணும், கதையை திறன்னு பாதி ராத்திரி திறக்க சொன்னால் அவன் பயந்துட்டே கதை திறக்கிறான். இதை பாரு, அந்த ரூமில் என்ன இருக்குது, அந்த குடோனில் என்ன இருக்குது, ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லைங்கிறான். ஒரு ரூம் வெளியில் பூட்டியிருக்க பார்த்தார், உள்ளுக்குள்ளே தாப்பா போட்டுட்டா அவள். அந்த ரூமில் என்ன, அதெல்லாம் உள்ள அதில் பொம்மநாட்டிகள் இருக்கிற ரூம், இந்த கொதை துறை. உடனே பெரிய அண்ணா சொல்கிறார், 2 போலீஸ்கார் அண்ணா தம்பியாக வந்திருக்கார். சரி பரவாயில்ல போகலான்னு. இல்லை தம்பி சொன்னார் அந்த ரூமை திறக்க சொல்லுங்கண்ணா. உடனே அந்த ரூமை திறக்க சொன்னால் திறந்து பார்த்தா கபீர்தாசருடைய மனைவி இருக்கா. ஏண்டா இவர் கபீர்தாசர் மனைவியாச்சே, நீ பாட்டு இங்கே கொண்டு வச்சுன்னு இருக்கேன். இல்லை வந்தால் ராத்திரி நேரம் ஆச்சு ஏதோ போய் சொல்கிறான். உடனே லத்தினால் 4 சாத்து சாத்தி அப்புறம் கபீர்தாசன் மனைவியை காப்பாற்றி பகவான் கொண்டு கொடுத்தார் ஒரு போலீஸ்காரன் ரூபத்தில். எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணணுன்னா மனைவி குழந்தை எல்லாத்தையும் தார அகார புத்திராப்தான் பிராணான் வித்த மிமம்பரம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடுவார்கள்னு பகவான் சொல்கிறார். அது சொன்னது ஆச்சரியம் இல்லை, இந்த பக்தர்கள் கதையில் ரொம்ப உருக்கமாக இருக்குது. இதே கபீர்தாசர் கதையில் இன்னொரு நாளைக்கு ஞானேஸ்வரரும் அதே போல் நாமதேவரும் தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டு வந்த சமயம் அவள் காசிக்கு வந்தால் நமக்கு என்ன வரும், நமக்கு தெரிஞ்ச பக்தர் இருந்தால் அந்த வீட்டுக்கு தானே போவோம். இங்கே நம்ம கபீர்தாசர் இருக்கார், அவரோட பக்தர் ஆச்சுன்னு இவ பாட்டு 100 பக்தரோட பஜனை பண்ணிட்டு வந்துவிட்டார்கள். ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா. பஜனை பண்ணிட்டு பாகவதாலாம் வந்துவிட்டா. இதே மாதிரி ராத்திரி டயத்துக்கு வந்த உடனே சாப்பாடு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பாகவதாலாம் வந்திருக்கா. உடனே இவர் என்ன பண்ணினார், வேறு வழி இல்லை, போன தடவையாவது மனைவியை கொண்டு வச்சோம், இப்போ வந்துலாம் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நம்ம பேசாமல் திருடின்னு வந்து விடலாம்னு ராத்திரி 9 மணிக்கு மேலே அந்த கடையில் ஒரு பக்கமாக செவுத்தில் ஓட்டை விட்டா பக்தர்கள் ஏதாவது பண்ணி அவள் ஒரு பக்தர்களுடைய நிலையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானிகளையாவது புரிஞ்சு விடலாம், பக்தர்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த கடப்பாரை வச்சு செவுத்தில் ஓட்டையை போட்டு இந்த கபீர்தாசர் அவர் பையன் கமால்னு பேர் 2 பேரும் அந்த கடையில் இறங்கி அந்த குடோனில் என்னென்ன உண்டோ சாமான், எத்தனை பாகதாளுக்கு எத்தனை பேருக்கோ அதுக்கு வேண்டிய சாமானெல்லாம் எடுத்துன்னு விட்டா.
முதல்ல கபீர்தாசர் வெளியில் போயிட்டார். கமால் வெளியில் போகிறான். அதுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டு கடைக்காரன் முழிச்சுன்னு விட்டான். அவன் முழிச்சு யார் திருடன் போட்டின்னு காலை பிடிச்சி இழுக்கிறான். அந்த பக்கம் கபீர்தாசர் பிடிச்சி இழுக்கிறார். கடைக்காரன் அவன் கூட ஒருத்தன் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து இழுத்தா அவரால் இழுக்க முடியல. உடனே சொன்னார், நம்ம பக்தால்னு பேர் வாங்கிட்டோம், நம்ம பக்தாளுக்காக தான் திருடுறோம், இருந்தாலும் நம்ம இது மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஜனங்களுக்கு பக்தால் மேலே பேர் வந்துடும், தலை இருந்தால் தான் கண்டுபிடிப்பா திருடன்னு, என் தலையை வெட்டி எடுத்துன்னு போயிடுங்கன்னு விட்டார் பையன். இவரும் வேறு வழி இல்லை, பக்தர்கள் ஒரு விதமான பைத்தியம் மாதிரி சொன்னேனே, என்ன பண்ணார், நல்ல கூர்மையான கத்தியினால் தலையை வெட்டினார். பையனுடைய தலையே வெட்டி துண்டில் மூண்டு எடுத்துன்னு ஒரு ஓரமாக வீட்டில் வச்சுவிட்டார். இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. சமையல்லாம் நடக்கிறது, கூப்பிட்டு சாப்பாடு பாகவதாருக்கெலாம் சாப்பாடு போட்டாச்சு. எல்லா பாகவதால் 100 பாகவதால் வந்திருக்கா. அதுவும் ஞானேஸ்வரன் நாமதேவரெலாம் வந்தால் கேட்கணுமா? பஜனை ராத்திரி முழுக்க பஜனை பண்ணிட்டு காலம்பரை வீதி பஜனைன்னு எங்கள் குருநாதரும் எந்த க்ஷேத்திரம் போனாலும், பண்டரிபுரம் போனாலும் சரி, எந்த க்ஷேத்திரம் போனாலும் காலம்பரை எழுந்துட்டு ஒரு வீதி பஜனை பண்ணுவார். ஸ்ரீரங்கத்துலேயும் இது மாதிரி ரங்கேஷ மாம்பாகின்னு பண்ணுவார். அதுமாதிரி பாகவதாருடைய சம்பிரதாயம். அதனால் இவ என்ன பண்ணால் காலம்பரை ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டு எல்லாரும் வீதி பஜனை பண்ணலான்னு காசி க்ஷேத்திரத்தில் பஜனை பண்ணிட்டு வரார்கள். ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரங்கா, ஜெய் 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 விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரங். பஜனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அந்த அந்த கடைக்காரன் என்ன பண்ணினான், இந்த திருடன் யாருன்னு தெரியணும், அதனால் என்ன பண்ணால் அந்த நார்த் சந்தி இருக்குமே, அந்த ரோடு 4 ரோடு கூடுற இடத்துல தொங்க விட்டுட்டான் கட்டி. எப்படியா இருந்தாலும் பார்த்து கண்டுபிடிக்க வருவாளே, அப்போ யார் திருடுன்னு கண்டுபிடிச்சிடலாம், உடம்பை தெரின்னு வருவாளே அப்படின்னு தொங்க விட்டுட்டான். தொங்க விட்டா இவா பஜனை பண்ணிட்டே வராளா. இந்த நார்ச்சந்து வரும்பொழுது ஜெய் ஜெய் விட்டலஹரி எல்லாம் பஜனை பண்ணிட்டு கை தட்டுனே வரும்பொழுது அந்த முண்டன் தலை இல்லை, தலை போய் 10 மணி நேரம் ஆகிடுத்து. அந்த முண்டம் கை தட்டுறது ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி, அப்படி முண்டம் கை தட்டுறதை பார்த்துட்டு நாமதேவரும் ஞானேஸ்வரம் ஆச்சரியப்பட்டா. பரம பாகவதனாக இருக்கணும் இந்த குழந்தை, உடம்புலேருந்து தலை போய் ரொம்ப நேரம் ஆகிடுத்து, இருந்தாலும் அந்த உடம்புல பஜனை பண்ணி கை தட்டி எவ்வளோ அபியாசம் இருந்தால் இந்த 10 மணி நேரம் கழித்து அந்த உடம்பு கை தட்டுறதே. இந்த யார் பாகவதால்? கபீர்தாசரே, உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு பாகவதால் இருக்க முடியாது, இந்த பாகவதர் யாருன்னு கேட்க அப்போ தான் மெதுவாக சொல்கிறார், நான் தான் பாகவதாலாம் வந்திருக்கேன், சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு பையனை அழைச்சின்னு போனேன், திருடுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தலையை வெட்டின்னு போன்னு சொன்னால் நான் தான் வெட்டி எடுத்துன்னு வந்து விட்டேன். அப்படி பாகவதலுக்காக குழந்தை தலையை வெட்டிட்டேலே, இது ரொம்ப தப்பு சுவாமி, தலை எங்கே இல்லை ஆற்றுல உரிச்சி வச்சுருக்கேன், எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி தலையை ஒட்ட வச்சார். பஜனை பண்ணால் எழுந்துட்டார். ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி, ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரங்கா. எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ அந்த கடைக்காரன் சொன்னான், நான் தெரியாமல் நீங்கள் எதுக்குன்னு கேட்டு தான் நானே கூட கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்டுட்டான். இன்னும் சரித்திரம். இப்போ எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கறதுன்னு ஏதோ சொல்லலாம், டோட்டல் சரண்டர்னு. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणम त्वमेवன்னு சொல்லலாம். திரவிணம் பணங்காசும் எனக்கு எல்லாம் நீ தான் கிருஷ்ணன்னு சொல்லலாமே தவிர அவள் தனியாக பேங்கில் வச்சுருந்தான் இருப்பா. எல்லாம் திரவிணம் துவமேவன்னு இருக்க முடியாது. ஆனால் அப்படி சில மகான்கள் இருந்திருக்கா. குருவாயூரில் அது மாதிரி ஒரு கூடல் ஒரு நம்பூதிரி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், சப்தாகத்துக்கு போயிட்டு சம்பாவனை 100 ரூபா 200 ரூபா என்ன கிடைக்கிறதோ அந்த சம்பாவனை காசெல்லாம் அந்த குருவாயூரில் உருளின்னு ஒன்று வச்சுருப்பா சுவாமிக்கு முன்னாடி, அதில் போட்டுடுவார். அப்புறம் அவருக்கு எதாவது சோப்பு வாங்குறதுக்கோ எண்ணெய் வாங்குறதுக்கோ பைசா வேணும்னா அந்த உருளிலேருந்து 10 ரூபா எடுத்துகிட்டு திருப்பி கடைக்கு போவார். ஒரு நாளைக்கு கோவில் மேனேஜர் பார்த்தார், என்ன பண்ணுறீருன்னு. நான் எனக்கு சப்தாகத்துக்கு போகிறேன், எனக்கு என்ன சம்பாவனை கிடக்கிறதோ எல்லாத்தையும் இங்கே கோவில் உருளிண்டில் தான் போடுறேன். நான் 100 200 போடுவேன், எனக்கு அவசியத்துக்கு 10 ரூபா 20 ரூபா இதுலேருந்து எடுத்துப்பேன்னு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சுவாமி, கோவிலில் போடலாமே தவிர எடுத்துலாம் போகக்கூடாது. இல்லை நான்
நான் நிறைய போடுறேன், கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, எடுத்துக்கக்கூடாதுன்னார் அந்த மேனேஜர். கடைசியில் அந்த மேனேஜர் சொப்பனத்தில் போய் பகவான் சொன்னார், ஓய் அவரும் நானும் ஃப்ரெண்டு சுவாமி, 2 பேருக்கும் ஒரே பரிசு தான், எனக்கு அவரிடத்துலேருந்து எடுத்துப்பேன், என்கிட்ட அவரும் எடுத்துப்பார், குறுக்க நீ வராதேன்னு மேனேஜரை போய் பகவான் மிரட்டினார். அப்படி எல்லாம் பகவானுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணின 9 விதமான பக்தியை பிரகலாதன் சொல்கிறான். பிரகலாதன் சொன்னது ஆச்சரியம் இல்லை. இன்றைக்கி அந்த 9 விதமான பக்திக்கு 9 பக்தர்கள் இருக்கிறார்கள்.